விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுக்கு எதிராக மாத்தையா எவ்வாறு துரோகம் செய்தாரோ அதே போல தனக்கு எதிராக மல்லை சத்யா துரோகம் செஞ்சிட்டாருன்னு அப்படிங்கிற தோணியில மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளது அந்த கட்சிக்குள்ள மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அண்மையில நடைபெற்ற மதிமுக பொதுக்குழு கூட்டத்துல கட்சியோட முதன்மை செயலர் துரையும் துணை பொதுச் செயலர் மல்லை சத்யாவும் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி சரிசமமாகும் நிகழ்வு நடைபெற்றது. அப்போது சத்யா மட்டும் முகவாட்டத்துடன் இறுக்கமா உட்கார முடியாம தவித்தபடி இருந்ததை அனைவருமே பார்த்தாங்க. அப்போது பேசிய வைகோ, மல்லை சத்யா சமீப காலமா கட்சியோட எந்த கூட்டங்களையும் கலந்து கொண்டாலுமே இறுக்கமான ஒரு முகத்தோட தான் இருக்காருன்னு, அவரு இங்கிலாந்து பயணம் மேற்கொண்ட போது கூட மாமல்லபுரம் தமிழ் சங்க தலைவராக தான் போனாரே தவிர மதிமுக காரராக போகல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னோட மல்லை சத்யா பல போராட்டங்கள்ல பங்கேற்றதற்காக அவர் துரோகம் செய்யல அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு குறிப்பிட்ட வைகோ, ஒரு காலத்துல நல்லா உழைச்சிட்டு பல போராட்டங்கள்ல பங்கேற்று விட்டு இறுதியில துரோகம் செய்யறவங்களை பத்தி வரலாறுல படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கிடையில சென்னை மண்டல மதிமுக நிர்வாகிகள் கூட்டம் இன்று பூந்தமல்லியில நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கான பேனர் மற்றும் போஸ்டர்கள்ல மல்லை சத்யா படத்தை போட வேணாம் அப்படின்னு கட்சி நிர்வாகிகளுக்கு மதிமுக தலைமை அலுவலகத்தில இருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மதிமுகவுல வாரிசு அரசியலை ஏத்துக்காம வெளியேறிய அதிருப்தியின் மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மல்லை சத்யா தலைமையில செயல்படுவது தொடர்பா ஆலோசிச்சிருக்காங்க. இதனால மதிமுக வைகோ அணி மல்லை சத்யா அணி அப்படின்னு இரு அணிகளா பிளவுபடுமோ அப்படிங்கிற கேள்வியும் கட்சி வட்டாரங்களை எழுந்திருக்கு.